குழந்தைகளை பயன்படுத்தி வீடியோக்களை உருவாக்குவதை விஜய் நிறுத்த வேண்டும் என்று விஜய்க்கு கண்டனம் எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய்க்கும் கண்டன கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. குழந்தைகளை வைத்து பரப்புரை செய்யக்கூடாது என 2023 ஆண்டே தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளை மீறிய செயலாக விஜயின் பரப்புரை இருந்ததாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே அவர் மீதான நடவடிக்கை, அவர் அதற்கு பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை விஜய்க்கு எழுதியிருக்கிறது இந்த அமைப்பு. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு மீதான மன ரீதியான பாதிப்பு இதன் மூலம் ஏற்படுகிறது. குழந்தைகள் வீட்டில் சண்டை போடுவதும், அவர்கள் சாப்பிட மாட்டேன் என்று மறுப்பதும், இந்த பரப்புரையில் அவர்களை வைத்து அவர் பயன்படுத்தியது தவறான ஒன்று என்பதையும் அந்த அமைப்பானது சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே விஜய் மீதான நடவடிக்கையை சட்ட ரீதியாக எடுக்க வேண்டும் என்ற அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே போல விஜய் மீதான நடவடிக்கை அவருக்கான கடிதத்திலும் அது சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் செய்திருப்பது என்பது தவறான ஒரு செயல் என்பது, அதனால் அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அவர் தேர்தலின் பரப்புரையின் கடைசி நாளன்று சென்னை YMCAவில் பேசும் பொழுது குழந்தைகள் தங்களது பெற்றோர்கள் மூலமாக தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விஜய் முன்வைத்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்போது இந்த கண்டன கடிதமும் அதே போல தேர்தல் ஆணையத்திற்கு கடிதமும் இந்த அமைப்பானது எழுதியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.